ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், மட்டன் மூழ்கிற அளவுக்கு. இந்த அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 பட்டை, 3 ஏலக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல இந்த மசாலாவை அப்படியே அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இதில் போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழைய விட்டுறாமல் அப்படியே இறக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாம் இருக்குது. அப்படியே சேர்த்துக்கலாம். 2 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மட்டன் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லியில் போட்டுக்கலாம். ஆனால் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.